என் உள்ளம் அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இன்றைய வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 23வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில எருசலேமை பார்த்து வேதனையோடு கண்ணீரோடு சொன்ன வார்த்தை, நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் தருகிற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெற்ற விலையேற பெற்ற பொக்கிஷம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு, அவர் சமீபமாய் இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். அதன் அர்த்தம் என்ன? எப்பொழுதும் கண்டடையத்தக்க சமயம் கிடைக்குமான்னு தெரியும். அதுதான் தருணம். தேவன் தருகிற தருணங்கள், நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகள், நம்மை தேடி வருகிற தேவ கிருபை, இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், நாம் தள்ளிவிட்டு அங்கீகரிக்காமல் நாம் இருதயத்தை கடினப்படுத்துவோமானால் அவைகள் என்ன செய்யுமாம்? அவைகள் நம்மை பாழாக்கிவிடும். 38வது வசனத்தை பாருங்கள். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். யாருக்கு? யார் ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறார்களோ அவர்களுக்கு. எனவே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தேவ வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது ஒருபோதும் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவோம். ஆமென். அன்று இஸ்ரவேலர்களில் யார் யார் இருதயத்தை கடினப்படுத்தினார்களோ அவர்கள் வனாந்திரத்திலே விழுந்தார்கள். அவர்கள் கானான் என்று சொல்லிதான் புறப்பட்டார்கள். ஆனால் கானான் அவர்களுக்கு காணப்படாமலே போயிற்று. காரணம் இருதய கடினம். தேவ சமூகத்திலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் ஒருபோது நம்முடைய இருதயத்தின் வாசலை அந்த வார்த்தைகளுக்கு முன்பாய் அடைக்கவே கூடாது. ஆமென். 37வது வசனத்தின் முதற் பகுதியை பாருங்கள். உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே. அதன் அர்த்தம் என்ன? தேவன் பேசும்போது தேவ வார்த்தைக்கு எதிராய் பேசுவது. தேவ வார்த்தைக்கு நம்முடைய சொற்கள் கற்களை போல வார்த்தைக்கு எதிராய் பல நேரங்களில் பேசுகிறோம். நம்முடைய இருதய கடினம் நம்மை அதிகம் பேச வைக்கும். இருதய கடினம் நம்மை அநேக காரியங்களை பேச வைக்கும். பேசின அநேக காரியங்கள் வார்த்தைக்கு எதிராக பேசுகிறோம் என்பதை பல நேரத்தில் நாம் உணர்கிறதில்லை, புரிகிறதில்லை. இதனுடைய ரிசல்ட் என்ன? பாழாக்கும், பாழாக்கி விடப்படும். எனவே ஒரு நாள் நமக்குள்ள இந்த மன கடினம், இருதய கடினம் உண்டாகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யூதாஸ் பாருங்கள், 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தான். ஆண்டவர் யூதாசை குறித்து இப்படி ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் என ஆண்டவர் ஏற்கனவே வான் பண்ணிட்டே இருக்கிறார். அவருடைய பிரசங்கங்களில் பார்த்தால் தெரியும், சீஷர்களோடு தனித்திருக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். ஏன் கடைசி அந்த பந்தியில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறார். அப்பொழுது கூட இவர் அறிந்திருக்கிறார், எல்லாம் அறிந்திருக்கிறார் என்கிற உணர்வு அவனுக்கு இல்லாமல் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த கூட்டத்திலிருந்து எழும்பி போகிறான். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய கால்களை கழுவும் போது பேதுரு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என்னை முழுவதும் கழுவும். ஆனால் யூதாசு அர்ப்பணிக்கவில்லை. அவன் இருதயத்தை கடினப்படுத்தினவனாயிருந்தான். அதனுடைய முடிவு நமக்கு தெரியுமே. அந்த மன கடினம் அவனை பாழாக்கிற்று. அவன் இல்லாமல் போய்விட்டான். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நம்மை நோக்கி வருகிற தேவ வார்த்தை அது நமக்குள்ளே விழவும், நமக்குள்ளே விதைக்கப்படவும் நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தில் இருக்கணும். ஒரு நாள் நம்முடைய இருதயத்தை கடினமாக்கவே கூடாது. இருதய கடினம்
நம்மை பாழாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல உணர்வையும் கிருபையும் தந்து நடத்துவாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, வார்த்தையினால் எங்களை உருவாக்குகிறவரே, நீர் எங்களிடத்தில் அனுப்புகிற வார்த்தைகள் எங்களுக்கு தருகிற தருணங்களை நாங்கள் தள்ளாதபடிக்கும் எங்கள் இருதயத்தை கடினமாக்காதபடிக்கும் கர்த்தாவே அவைகளை அங்கீகரித்து அதற்கேற்றாற் போல எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வுள்ள இருதயத்தை தந்து உருவாக்கும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.